வால்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி பேசணுமா? அம்மா, நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குள்ள ஜாதகம் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க இல்லையா? உங்க வீட்டுக்கார சூரிய திசையில இறந்துட்டு பாரு. சூரிய திசையில உங்க வீட்டுக்கார இறந்துட்டாரா? உங்க பையன் உங்க பேச்சு கேட்கல, உங்களை மதிக்கல, எப்படிலாம் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பசங்களை வளர்த்தீங்க. இப்ப வந்து போனா மத்தவங்க பேச்சு மாமியார் விட்டு பேச்சு கேக்குறான், அம்மா பேச்சு கேட்கல, அங்கேயே செட்டில் ஆயிட்டான், அம்மா வீட்டுக்கு வரமாட்டான். எவ்வளவு அவமானம் எவ்வளவு அசிங்கப்பட்டு சின்ன வயசுல இருந்து காப்பாத்தி முட்டை கொஞ்சம் பிட்டு வளர்த்துனுவாங்க, புட்டு வளர்த்துனுவாங்க பெரியவங்க, முட்டை கொஞ்சம் புட்டு அது மாதிரிதான் வளர்த்தீங்க. எவ்வளவு துன்பம் தொழிலாம் பட்டீங்க. கணவன் இருந்து பசங்களை கல்யாணம் பண்ணீங்க. இருந்தாலும் பொண்டாட்டி பேச்சா கேட்கல, அம்மா பேச்ச கேட்கல, அதனால மன நிம்மதியா இருக்கீங்க. எங்க தான் பையன் நல்லா நல்ல எண்ணத்தோட இருக்கீங்க. சொத்து பத்து இருந்தும் அனுபவிக்க முடியல, வீட்டுக்கார சொத்து இருந்து அதை அனுபவிக்க முடியல. எல்லாமே சிக்கலாக்குது. ஏன்டா என்னடா என்ன பாவத்தை பண்ணுவோம், நம்ம வாழ்க்கை இது மாதிரி வாழ்க்கையும் போயிடுச்சு, பசங்களும் சொன்ன பேச்சு கேட்கல, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குமோ பயப்படுறீங்க. இந்த வயசுல இது மாதிரி இருக்குது, வருங்காலத்துல வயசான காலத்துல என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ பயப்படுறீங்க. நமக்குன்னு எதுவும் வச்சுக்காம போயிட்டுமே, புள்ள புள்ள பொண்ணு பொண்ணு சொல்லிட்டு எல்லாம் பிள்ளைக்கு பொண்ணுக்கு செய்துட்டுமே வருத்தப்படுறீங்க. நமக்குன்னு இது வச்சிருந்தா பிற்காலத்துக்கு உதவுமே, நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காதுன்னு பயப்படுறீங்க. கணவனு உனக்கு சரியா வச்சுட்டு போல, பெருசா வச்சுட்டு போல, உங்க சுய உழைப்புல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கடன் சிறு கடனுங்குது, வாங்கின கண்ண குடும்பம் வட்டிக்கு நகை போட்ட முடியல, வீடு வாசல் அமையணும், கையில பொன்பொருள் சேரணும், சொத்து பத்து சம்பந்தம் பிரச்சனை தீரணும், உங்க அந்த பையன் வந்து மாமா அந்த மாமியார் விட்டு விலகணும், விலகி அம்மா பக்கம் வரணும். அம்மான்ற ஞாபகம் வரமா உனக்கு? அவன் பொண்டாட்டி புள்ள ஞாபகம் வருது, அம்மான்ற பெத்த தாயின்ற ஞாபகம் வரமா இருந்து. அதாவது உங்களை பார்க்க விட மாட்டாங்க மாமியார், அந்த பையனோட மாமியார், உங்க பையனோட மாமியார் எல்லாத்தையும் விலகணும். நான் சொல்லல ஜோசியில உண்மையா போய்யம்மா, கவலைப்படாதீங்கம்மா, நான் முடிச்சுற போதுமா? நீ தைரியமா இருங்க, சிறப்பா தொழில் அமைகிற மாதிரி கையில பணம் கொடுக்க வர மாதிரி கடைசி காலத்துல உங்களுக்கு ஒரு பணம் சேர்த்து வச்சு ஒரு வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியா இருக்க மாதிரி பண்ணி போதுமா? ஓகேப்பா, ஓகே. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.